எனக்கு அன்பானவர்களே, இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுவின் பாதத்தில் இன்று நாம் தியானிக்கவிருக்கும் வேத பகுதியானது சங்கீதங்களின் புத்தகம் 62ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். ஆம், எனக்கு அன்பானவர்களே, சங்கீதம் 62 நமக்கு நம்பிக்கை தரும் வசனங்களை உடையதாய் உள்ளது. தேவ மனிதன் தாவீது தனது பாடுகள் நிறைந்த சூழ்நிலையிலும் தேவனையே நம்பியிருந்தவர். அவர் தனது வாழ்நாள் முழுவதிலுமே தேவனுக்கே முதலிடம் கொடுத்து வாழ்ந்தவர். தனது தகப்பனையோ தனது சகோதரர்களையோ அல்ல, தமது கண்மலையாகிய கர்த்தரையே நோக்கி தமது ஆத்துமாவை பதட்டத்துடன் அல்ல, அமைதியாக அமர்ந்திருக்க பண்ணினவர். அவருக்குள் அவருடைய பாடுகளை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தது. பிரியமானவர்களே, அவருக்கான ரட்சிப்பு, இரக்கம், விடுதலை அது தேவனிடத்திலிருந்தே வரும் என்று. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என கண்பானவர்களே, தேவனுக்காகவே தேவ சமூகத்திலே நாம் அமைதியாக காத்திருக்க பழகுவோம். பிரியமானவர்களே, நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள எங்கள் நல்ல தேவனே, உம்முடைய சமூகத்தில் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறோம். உம்முடைய ரட்சிப்பிற்காக நாங்கள் நம்பிக்கையுடன் காத்திருக்கிறோம். உம்மையே தொழுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன்.